ஏன்? அதாவது எங்க தாத்தா வச்சது சட்டங்க, வச்சது சட்டம். எங்க பாட்டி எப்படி கூப்பிடுவா தெரியுங்களா? ஏய் அப்படிம்பார். எங்க பாட்டிக்கு கமலத்தம்மாள்னு பெரிய பேர் அவங்க அப்பா ஆசைப்பட்டு வச்சு எங்க தாத்தா கூப்பிட்டதே கிடையாது. ஏய் அப்படிம்பார். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான். ஆனா நான் ஏன்னு கூப்பிட்டு டேன்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் சொல்லின் செல்வர் சொல் வேந்தர் எல்லாம் அவுட்டா விடும். அதனால அந்த விஷ பரீட்சையில் நான் இன்னை வரைக்கும் இறங்கவே இல்லை. அப்படியே நீ வரியாமா, நீ வரலையாமா, நீ போயிட்டியாமா, நீ வந்திரியாமா, முடிஞ்சு போச்சு சரி. ஆனா எங்க தாத்தா ஏய் அப்படிம்பார். எங்க பாட்டி வந்து கதவு ஓரமா நிக்கணும். நல்ல வேளை அந்த வீட்டில் கதவுன்னு ஒண்ணு இல்லைன்னா எங்க பாட்டி எதை பிடிச்சி நிப்பாங்கன்னே எனக்கு டவுட்டா இருக்கும். அவங்க கழுத்து தான் தெரியும், அப்படி எட்டி இப்படி கழுத்தை மட்டும்தான் தெரியும். அவர் என்ன சொல்றாரோ மீற முடியாது, அவ்வளவு கரார். எங்க அப்பா அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. எங்க அம்மா எதிரில் வந்து நிற்பாங்க. இந்த கல்யாண பத்திரிகை வந்திருக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கும், நீ சிரமப்படுவே, நீ வரவானா, நான் போயிட்டு வரட்டுமா எங்க அப்பா சொல்வார். ஆனா நீ வரவானான்னு சொல்வார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசுவார். நீ வரவானா, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படிம்பார். எங்க அம்மா நான் வர்றேன், நான் மட்டும் நீங்க என்ன கூட்டிட்டா போறீங்க அப்படிம்பார். சரி சரி வேணா நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இதை எங்க அப்பா முடிச்சுடுவார். இப்ப நாமெல்லாம் மாறிட்டோம். பத்திரிகையவே அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் போலாமா வேணாமா, நம்ம சேர்ந்து போலாமா வேணாமான்னு நீயே முடிவு சொல்லு. நம்ம இதுதான் கரெக்டுங்கிற, நான் ஒன்றும் இது தப்புன்னே சொல்லல. எங்க தாத்தா காலம் இறந்த காலம், எங்க தாத்தாவுடைய காலம் இறந்த காலம். நாம் வாழ்வது நிகழ்காலம். இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் திணிக்க முடியாது. நிகழ்காலம்தான் பொற்காலம். இறந்த காலம் எவ்வளவு சிறந்ததா இருந்தாலும் அது இறந்த காலம் தான் என்பதை மறந்து விடவும். அது எப்படி நம்ம கையில் வச்சுட்டு கஷ்டப்பட முடியும்? தாத்தா மாதிரி நான் இருக்க முடியுமா? முடியாது. பாட்டி மாதிரி இப்ப எனக்கு வந்திருக்கிற மனைவி இருப்பாளா? இருக்க மாட்டா. அப்ப எவ்வளவு டிவி பார்க்கறா, டிவியில நியூஸ் போடுறான், கணவன் தலைமையில் அம்மியை போட்டு அப்படிங்கிறான். ஏதோ நம்ம வீட்டில் அது மாதிரிலாம் அம்மி இல்லையோ, மிக்சி வாங்கணுமோ, நாம எல்லாம் கேரண்டீடா இப்ப பாதுகாப்பா இருக்கிறோமா? ஏதோ காலம் ஓடி போச்சு. இப்ப என்ன கேட்டா கோபத்தை நேர்ல சொல்றது எவ்வளவோ பெட்டரு. மனசுக்குள்ளேயே வச்சு அம்மியை தேடலாமான்னு யோசிக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஈஸியா போச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு ஆச்சுங்களா? கடந்த காலம் மாதிரி இப்ப இருக்காது. இது முதல் விஷயம். இன்னொன்னு சொல்லட்டுமா? நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை ரொம்ப உரைச்சு பார்த்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னா ஒரு செகண்ட் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்கிறபடி பிள்ளைங்க வருவாங்களா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே மனைவி கணவன் அமைவாங்களா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே பிசினஸ் அமையுமா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே நமக்கு ஊழியர்கள் கிடைப்பாங்களா? ஏன் நமக்கு டிரைவர் அமைவாங்களா? நம்ம எதிர்பார்க்கிறபடியே கிடைப்பாங்களா? வித்தியாசமா இருக்கும். அவங்க வேறு உலகத்திலேருந்து வர்றாங்க, வேறு குடும்பத்திலேருந்து வர்றாங்க, அவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கணும்? அக்செப்ட் them, அக்செப்ட் them as it is, as it is, as it is அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நான் இப்ப சொல்ல போற செய்தி கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், பொறுத்துக்கணும். முல்லா நசுருத்தீன் அப்படின்னு அராவு நாட்டில் நம்ம ஊர் தெனாலிராமன் மாதிரி ஒரு ஹீரோ. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கிறேன். முல்லா நசுருத்தீன் கதை. ஒரு கதை பாருங்க. முல்லா நசுருத்தீன் ஒரு நாள் கடை வீதியில கழுதையில வேகமா போயிட்டு இருக்கிறார். முல்லா ரொம்ப ஸ்பீடா போறாரு. கடை வீதியில இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன டவுட்டு, இவ்வளவு அவசரமா போறாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே அப்படிங்கிற கியூரியாசிட்டி. முல்லா எங்க போறீங்க, முல்லா எங்க போறீங்க, அவசரமா போறீங்களே, எங்க போறீங்க அப்படின்னாங்க. பதிலே சொல்லல. அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவங்களுக்கு வருத்தமா போயிடுச்சு. நம்ம இவ்வளவு கேட்கிறோம், பதில் சொல்லவே இல்லையே. நான் இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். நாம எவ்வளவு மென்மையானவங்க தெரியுங்களா? ஒரு சின்ன அவமதிப்பை நம்மளால தாங்க முடியாதுங்க. இப்ப நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு யோசிங்களேன். இங்க எவ்வளவு பேருக்கு வாக்கிங் போற பழக்கம் உண்டு எனக்கு தெரியாது. நீங்க யோசிக்கிறீங்க, முதல்ல உனக்கு உண்டா? உண்டு. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, வாக்கிங் போயே இதான் நிலைமையா? அதான் உண்மை. இந்த 2 மாசமா போக முடியலையே, ஒழிய இல்லாட்டி போவேன் சார். வாக்கிங் போகும்போது நீங்க பார்க்ல நடந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷா ஒரு மூஞ்சியை பார்க்குறீங்க. முதல் நாள் விஷ் பண்ண மாட்டீங்க.
அவரும் உங்களை விஷ் பண்ண மாட்டாரு. ஆனா 2 பேரும் அப்படி பார்த்து கிராஸ் பண்ணிடுவோம். ஒரு வாரம் டெய்லி இப்படி சுற்றி சுற்றி வரும்போது பார்க்குறோம்னு வச்சுங்க, அவர் நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பார், நாமளும் ஒரு சிரிப்போம். ஒரு 2 வாரம் போகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நாமளும் உடனே குட் மார்னிங் அப்படிம்போம். இன்னும் ஒரு 2 மாதம் ஆகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நம்மளை பார்த்த உடனே பழகிட்டோம். இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 2 மாதம் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்ன ஆள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் நடந்து போகும்போது குட் மார்னிங் சொல்லாமல் போயிட்டாரு. நாம் அன்றைக்கி சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். என்ன சிந்தாள், ஏன் குட் மார்னிங் சொல்லலை? நம்மளை பார்க்கலையா? இல்லை பார்த்தும் வேணும்னே குட் மார்னிங் சொல்லலையா? இவனுக்கு நம்மளை பற்றி யாராவது ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானோ? அதை விட முக்கியம், இவ்வளவு நாளாக யாருக்கும் தெரியாமல் நாம் மறைச்சி வச்சிருந்த அந்த விஷயம் இவன் காது வரைக்கும் வந்துருச்சோ, இல்லாத வேதனைப்படுவோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், குட் மார்னிங்னா என்ன? இந்த பாருங்க, என் கை இங்கே இருக்கா, இதை இங்கே லிஃப்ட் பண்ணினா குட் மார்னிங்கா? இது எவ்வளோ டிகிரி? 30 டிகிரிஸ் இருக்குமா? நான் இங்கே வச்சிருக்கிறேன், அதுலேருந்து இப்படி தூக்குறேன்னு வச்சுங்க, இது குட் மார்னிங் 30 டிகிரிஸ். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம மரியாதை அடுத்தவன் கையில் 30 டிகிரிஸ் தூக்குறதுலையா இருக்கு? நம்ம மரியாதை நம்ம கையில் தான் இருக்கே ஒழிய அவன் கையிலையா இருக்கு? அதையே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கலையோங்கிற கவலை இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தான கவலை. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், நானா இருக்கிறது தான் எனக்கு முக்கியமே ஒழிய எவன் மதிச்சா எனக்கு என்ன, எவன் மதிக்கலனா எனக்கு என்ன. இப்படி வாழ்ந்தாதான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியும். அவன் என்ன மதிக்கலையே, இவன் என்ன மதிக்கலையே, அவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன புரிஞ்சுக்கலையே. அம்மா, சில சமயத்தில் பெண்கள் சொல்லுவாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்கல. இவங்க பெரிய சைவ சித்தாந்த பாடத்திட்டம், இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு கையில் கொடுப்பாங்கல்ல, என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னா, நீங்கள் என்ன தொல்காப்பிய சூத்திரமா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. யாருமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஓடி போச்சு. நான் வள்ளலா கஞ்சனான்னு என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கும் தெரியாது. ஏன் எப்போ அள்ளி விடுவேன்னு தெரியாது, எப்போ ஏன் இதை செலவு பண்ணேன்னு நான் கேட்பேன்னு தெரியாது. இது ஏன் செலவு பண்ண அப்படிம்பே. சில சமயம் 5000 10,000 கணக்கு கூட குறையும், விடு அப்படிம்பே. சில சமயம் 50 ரூபா கணக்கில் குறையும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, கணக்கு எழுதி வச்சியா, அதை கவனிச்சியா, இப்படி இல்லாமல் என் பணத்தை முழுக்க ஒழிச்சுடலான்னு நினைக்கிறியா? ஏன்னா அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5 ரூபாய் பெருசாக எடுத்துக்கிட்டோம், அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5000 ரூபாய் பெருசாகவே எடுத்துக்கல. எதுக்கு சொல்ல வர, எல்லா நாளும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நான் இதுக்கு காரணம் சொல்லட்டுமா? சைக்காலஜியில் நீங்கள் ஒரு மனிதனே அல்ல, உங்க டிஎன்ஏல உங்க தாத்தா இருக்கிறார், தாத்தாக்கு தாத்தா இருக்கிறார், அம்மா வழி தாத்தா இருக்கிறார், அப்பா வழி தாத்தா இருக்கிறார், அம்மா வழி பாட்டி, அப்பா வழி பாட்டி. உண்மையா சொல்றதா இருந்தா லட்சக்கணக்கான பேர் சேர்ந்த கூட்டணி தான் நம்ம. அப்ப நம்ம எப்படி சார் ஒரே மாதிரி இருக்க முடியும்? திடீர்னு தாத்தாக்கு தாத்தா வெளியில வருவாரு, திடீர்னு அப்பாவுக்கு அப்பா வெளியில வருவாரு, திடீர்னு தாத்தாவுக்கு தாத்தா கொலை பண்ணலாமான்ற அளவுக்கு கோபத்துல போய் நிற்பாரு. இதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டிஎன்ஏக்குள்ள எல்லாம் ப்ரோக்ராம் ஆகி உள்ள உட்காந்துருக்கு, பரம்பரை ஜீன், அந்த ஜீன்ல ஏறி உட்காந்து உள்ள வருது. மாற்ற முடியுமா? எதுக்கு சொல்ல வர, ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இப்ப நான் எங்கேயோ போயிட்டேன், எங்க முல்லா கதையிலேருந்து ஜீன் வரைக்கும் வந்துட்டேன். நல்ல வேளை எனக்கு முல்லா கதைன்னு ஞாபகம் வந்ததால நீங்க தப்பிச்சிங்க. ஏன், ஒருவேளை எனக்கு இது ஞாபகம் வரலன்னா வர்ற வரைக்கும் வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேனே ஒழிய நான் இது வர்ற வரைக்கும் நான் விட்டுருக்க மாட்டேன். நல்ல வேளை இப்ப முல்லா எனக்கு நினைவுக்கு வந்துட்டார். முல்லா கழுதையில வேகமா போனாரு. ஏன் வேகமா போனேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம போயிட்டாரு. கடைக்காரங்களுக்கெல்லாம் கோபம். மறுநாள் கழுதையை விட்டுட்டு முல்லா நடந்து வராரு. இந்த கடைக்காரங்கெல்லாம் கேட்டாங்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? நாங்கள் நேற்றுக்கு அவ்வளோ பேர் பதறி போய் கேட்குறோம், என்ன வேகமாக போறியே, எங்கே போறேன்னு பதறி போய் கேட்குறோம், ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடியலையா? உனக்கு என்ன வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்க, அப்படி பேசாமல் போற அப்படி. அப்போ முல்லா திருப்பி கேட்டாரு, யாரு வேகமாக போனா? யாரு வேகமாக போனா? நீ தான், யோசிச்சு சொல்லுங்க. யாரு வேகமாக போனா? கழுத. அதை ஒரு பையிலும் கேட்க மாட்டேங்கிறீங்க.
அதை கேட்க வேண்டியது தானே. ஏன் வேகமாக போனால் அதை போய் கேட்க வேண்டியது தானே. அதை ஒரு பையில கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன வந்து கேட்குறீங்க. நான் சும்மா அது மேலே உட்காந்துருந்தேன் ஒழிய நான் எங்கே வேகமாக போனேன், அதானே வேகமாக போச்சு. கேட்கணும்னா நீங்கள் அதை தானே கேட்கணும். நீ கழுது மேலே உட்காந்துருந்தா அது வேகமாக போனால் ஏன் போகுதுன்னு உனக்கு தெரியாதா? முல்லா சொன்னார், என் கழுதையை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்னது அது கேட்டதே. அடுத்த வார்த்தை தான் தப்பு. கேட்கல, அதனாலதான் அது கழுது. அது கழுது, அது கேட்காது. எப்படி கேட்கும்? அதனால தான் அது கழுது. நான் சொன்னது அது கேட்டதே இல்லை. நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன? அது வேகமா போனா வேலையை வேகமா முடிச்சுக்குவேன், அது மெதுவா போனா வேலையை மெதுவா முடிச்சுக்குவேன். நான் கிழக்க போன்னு சொன்னா அது தெற்க போவோம், தெற்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். தெற்க போ அப்படின்னா அது வடக்க போவோம், வடக்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. நாமளும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா நிறைய கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர இந்த வாழ்க்கையில வேற வழியே கிடையாது. என்ன, இந்த கழுதைங்க கொஞ்சம் மனுஷ வடிவத்தில் இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை தவிர வேற வழியே கிடையாது. எல்லாத்தை விட சார் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் சார். நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். ஓயாம எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், ரெக்டிஃபை பண்றேன், சேஞ்ச் பண்றேன், எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்றேன்னு போய் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க அப்படித்தான் இருப்பாங்க. இன்னும் பிளைனா சொல்லட்டுமா, அவரவர் கர்மாவை அனுபவிப்பதற்கு அவரவர்கள் வருகிறார்கள். இந்த கர்மாவை மாற்றி அமைப்பதற்கு நாம் யார்? நம்ம என்ன ரோல் பிளே பண்ண முடியும்? அவங்க கர்மா அனுபவிக்க அவங்க வர்றாங்க, அவங்க விருப்பப்படி தான் வாழ்வாங்க, அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரோடையும் முட்டி மோதி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னா ரைட் ரைட் நம்மளோட வந்திருக்கிறாங்க. இப்போ பஸ்ஸில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன ஒரு திருத்த முடியுமா? ரயிலில் என் பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன கோச்சிக்க முடியுமா? விட்டுற வேண்டியது தான். அதே மாதிரி வாழ்க்கையில், வாழ்க்கை பயணத்தில் இவங்க கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க இயல்புப்படி அவங்கவுங்க இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நம்மால் நடத்த முடியும்.